ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3ல் மேற்சிந்தனை கணக்குகளில் 6வது கொஷின் பாருங்கள். சதுரங்கத்தில் குதிரையினை எல் வடிவத்தில் மட்டுமே நகர்த்த முடியுமே. ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 செங்குத்து சதுரங்கள் ஒரு கிடைமட்ட சதுரம். ரெண்டாவது 2 கிடைமட்ட சதுரங்கள் ஒரு செங்குத்து சதுரம். 1 செங்குத்து சதுரம் 2 கிடைமட்ட சதுரங்கள். 1 கிடைமட்ட சதுரம் 2 செங்குத்து சதுரங்கள். குதிரையானது G8 நிலையிலிருந்து G5 நிலையை அடைவதற்கான இடப்பெயர்வு அதிகபட்சம் 2 நகர்தல்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 நகர்தல்கள் நம்ம எழுதணும். அப்போ எல் வடிவம் போச்சுன்னா 2 1 அந்த மாதிரி தான் நகரும். அப்போ இதுக்கு அதிகபட்சம் 2 நகர்தல்கள்னால் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 வலது பக்கமாக 1 கீழ்ப்பக்கமாகவும் மற்றும் இது ஒரு நகர்தல். இன்னொரு நகர்தல் பார்த்திங்கன்னா 1 இடது பக்கமாகவும் 2 கீழ்ப்பக்கமாகவும். அடுத்தது இன்னொன்று ஜோடி பார்த்திங்கன்னா அல்லது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அல்லது இன்னொரு ஜோடி 2 இடது பக்கமாகவும் 1 கீழ்ப்பக்கமாகவும் மற்றும் இன்னொன்று 1 இடது பக்கமாகவும் 2 கீழ்ப்பக்கமாகவும் இந்த மாதிரி கூட போகலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 6வதுக்கு ஆன்சர்.